முன்னிட்டு தானத்தை அளித்த அன்று தானங்களை வாங்கி பெறும் மக்கள் நாடு வாங்கி நாட்டு மன்னன் வாழ்த்துறைகளை வழங்கினார்கள். அப்படிப்பட்ட சப்தத்தை தான் நான் காவினால் கேட்டிருந்தோம். இந்த மயானத்தில் பிணங்களை தகனித்து இருக்கின்ற பொழுது ஓம் என்று ஓமியிடம் இங்கே உமக்கு கூமிடும் ஒட்டே காதில் யார் நீ? இந்த இருள் சூழ்ந்த மயானத்தில் எங்களை கண்டு அஞ்சி நடுங்கியவர்கள், எண்ணில் அடங்காதவர்கள். இங்கு வருபவர்களை எங்களுடைய பசிக்கு புசித்துக் கொள்வது வழக்கம். அதே போல் உன் கிட்ட நெருங்கி உன்னை புசிக்கலாம் என்று பார்த்தால் அக்கினிச்சுவாலை வீசுகிறது. முன்னை பார்த்தால் தெய்வீக புருஷன் போல் தோற்றமளிக்கிறார். யார் நீ? உனது பெயர் என்ன? உன் வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். யார் நீங்கள்? மயானத்தில் வாழக்கூடிய பேயினங்கள். என்ன? என்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகிறேன். நான் யார்? நான் எங்கே வாழ்ந்திருந்தேன்? ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானேன் என்று என்னுடைய வாழ்க்கையின் வரலாற்றை தெரிவிக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த மரக்கிளைகளோட மரத்தோட மரமாக மறந்திருந்தீர்களானால் என்கிறதை சொல்கிறேன். எத்தனையோ பேர்கள் பணங்களை கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்ட அகோர உருவத்தை பார்த்தால் அவரெல்லாம் பயப்படுவார்கள். ஆதலால் நீங்கள் அவர் கண்களுக்கு தெரியாமல் மறந்திருந்தீர்களானால் எனக்கு அதை சொல்கிறேன். அப்படியே உனது கட்டளைக்கு இணங்கி இங்குள்ள மரங்களை கிளையோடு கிளையாக மறந்திருக்கிறோம். விவரமாக உன் வாழ்க்கை வரலாறு எங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ உயர்ந்தவர்கள் இருந்தும், எத்தனையோ தெய்வ சந்ததிகள் உடையவர்கள் இருந்தும், இந்த மயானத்தில் வாழ்கின்ற பேயினத்திலும் என் வாழ்க்கை வரலாற்றை நான் சொல்ல வேண்டுமா? அப்படி விதி இருந்தார். யாரை விட்டார்கள் சொல்கிறேன். மன்னர் மன்னர்
எங்கனம் கேரியம் கேரளம் கொங்கணம் கொல்லம் கோத்தலம் சபாசாலம் சிங்களம் சுந்து சீனம் புறத்தின தோரக திராவிடம் குருது ரேவணம் பொப்பரம் பல்லவும் பாண்டியம் பாஞ்சாலம் புரிந்தம் போட வந்த உச்சமரணம் அடையாளம் அறிவுந்தம் வங்க வந்தாடம் ஜெற்பம் கடாரம் ஆதியிலே தற்கனானவன் என்ன மாதிரி படர்ந்து தனக்கு குழந்தை இல்லாதனால் கவரி பிரதமரில் சென்று 27 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அன்னவருக்கு அத்வதி மரணிகாரோகணி பிரித்து துவாகனை புறபூத்தம் பூத்தம் ஆயுள்ள மகமனத்தை கேட்டு முனோத்தன உத்தரட்டாதி ரேவதி நிர்மதனுக்கு நாம விட்டு நான் வேண்டிய பொதுவான வளர்த்து தற்க பிராயம் 16 கலை புரிஞ்சிய தத்திரை எடுத்து 27 மாதங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஏகபோகமாக எல்லா நடந்த கடவுளை புகைத்தார். சந்திர மண்டலம் சொன்ன சந்திரன் அழகிலே சிறந்த ரோடு ஓட்டு முடியும் கூட்டு வந்ததினால் 26 தற்கரை முறையிட தர்க்கம் பார்த்தார். சந்திரா, நான் கொடுத்த வார்த்தை வீரனால் உன்னை தோட்ட கரணத்து விதமாக போக்கிடம் வந்து சாபம் கொடுத்தான். மீது 26 தர்க்கன் பார்த்தான். தந்திரா, நான் கொடுத்த வார்த்தை மீது நல்ல காரணத்தினால் உனக்கு தோட்ட காரணத்தும் என்னமாக போய் கடவுள் சாபம் கொடுத்தான். தாபத்தை அறியாத அந்திரன் மறுநாள் கழித்து 10 பேர்களுடன் 26 குளக்கரைக்கு சென்று அங்கே குளத்திலே நீராடி எழுந்த தந்திரன் தப்பத்துக்கு பெண்ணுருவாக மாறிவிட்டார். தன்னுடைய நாயகன் பெண்ணுருவாக மாறிவிட்டார் மனதில் கொண்டு 27 மகாவிக்கு தவத்துக்கு நீ மகாவிட்டார் வருகிறது. அங்கே பெண்ணாக தந்திரனை பார்த்த முடிவு அங்குள்ள கோலையில் கூடியதன் பயனாக ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். ஆண்முடனே பிறந்தது. அதை எடுத்து தந்தையை கடத்தி விட்டு மீண்டும் தந்தையுடைய திருக்குளத்தில் முடிவு செய்து சோறுவை கொடுத்து தந்தை வைத்து விட்டு அங்கு இந்த கவுதலை வைத்து இந்த குழந்தை அவரிடம் கொடுத்து இங்க திருத்த அவன் இந்த குழந்தையை கொடி என்று தெரிவித்து இவன் தகவல் நெய்யி போய் சொல்ல மாட்டான். தன் தாரத்தை ஆரம்பிக்க மாட்டான். இவன் 56 இடத்தில் ஆடக்கூடிய சக்கரவர்த்தியாக வருவான். அரியாக அனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் இவருக்கு அரை அன்று வைத்த பேரையும் என்னை கொண்டு திருச்சி கொடுத்து அவர் நாளையும் வளர்த்து தற்க பிராயம் மணிமுறை தரித்து விட்டு அண்ணன் தோற்குமதி அடைந்து விட்டார். அதற்கு பின்னால் 54 நீதி தவறாமல் அவரது வார்த்தை செய்து கொண்டு வருகிற பொழுது 2 யாத்திரைவாதிகள் நாட்டில் தந்தார்கள். அவருடைய பாதத்தை வணங்கினான். ஐயா, உலகத்தையே பிரதமாக சுற்றிக் கொண்டு வருகிறீர்களே, எங்கெங்கே சென்றீர்கள், என்னென்ன அதிசயத்தை பார்த்தீர்கள் அண்ணன் கேட்க அனுப்பினா உலகத்திலே ஒன்று மத்தியம் அல்ல. கண்வத்தி நாட்டிலே நதியிலே மாநாடு தந்தனுடைய மானத்தோடு வகையானான். அவனுக்கு துயமாக வைத்திருக்கார்கள் என்று சொல்லி சொல்ல அவருக்கு சென்றவுடனே போனே அந்த ஓலை கெடுப்பை என்னுடைய ரத கதை தொகுப்பதாக கொடுத்து மரணம் உள்ளே குறிஞ்சி நேரில் சொல்லப்பட்ட உணவராங்களை கடந்து இந்த பாவியாக பாடல் நேரத்தை பேசித்தேன். அங்கு ஒரு காவியா கோவிலை கண்டேன். இறங்கி அம்பிகை உட்கொள்ளப்படுது. அங்கே கல்லாக தேர்க்கும் என் கண்களுக்கு புறமாக காத்திருந்தேன். காளிகாதேவி கல்லாக இருக்கக்கூடிய தேர் நான்கும் என் கண்களுக்கு பொன்மாக காட்சி தருகிறது. இதன் விவரம் நான் காளியை கேட்கிறேன். காளியான பிரதமாகி அரிச்சந்திர பூதானில் ஒருவன் சதுரொட்டி உணர்ந்து சொல்லக்கூடிய தேர்வு சல்லாக தவித்து இது யாருடைய கண்களுக்கு பொன்மையாக தெரிகிறது. அவனும் கொடு என்று வைத்து சென்று விட்டார். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்மையாக தெரிகிறது. நீயே எடுத்து சென்று என்று கொடுத்த காளிகா தேவி ஆனவன் பாரகா நீ நாடு மணிமக்களை பிரிந்து மாயானம் காக்க போகிற என்று அன்றே ஒரு வார்த்தை சொன்னார். இல்லையே
கையிலே கொண்டு கண்ணமாக எங்கள் மதிய மகனான தந்திரமதி எல்லாம் ஆலையிட்டு வெகு நாட்கள் கழித்து என்னுடைய எனக்கு ஓர் மகனை சந்தோஷத்திலே வேதிருக்க வேதம் கூடாது 55 தேர்தல் அரசனம் விட சூழ்ந்திருக்க அன்பற்ற மகனுக்கு தேவதாசன் உலகதாசன் என்று பெயரிட்டு அழைத்தார். நீத்த புலையருக்கு நான் அடிமைப்பட்டு அவருக்கு செய்ய தெரியாத வல்லத்தும் செய்து அவர் கட்டளப்படி இந்த மயானத்தை காவல் புரிந்து இருக்கிறேன். இதுதான் இதுவரை எனக்கு நடந்த கதை. எனக்காக உலகத்தில் என்ன நடக்க போகிறதோ என்னென்னவெல்லாம் நடக்க காத்துக் கொண்டு இருக்கிறதோ யார் அறியப்பா. இந்த மயானத்தில் வாழ்கின்ற பெயருமே இந்த அப்பாவை அடித்தவர்களை கேட்டீர்களா ஐயா? இந்த அப்பாவின் கதையை கேட்டீர்களா அப்பா? உன் வாழ்க்கை வரலாறை கேட்ட மாத்திரத்தில் பேய்களாக இருந்த நாங்கள் அனைவரும் சாப விமோசனம் அடைந்து சாதுவாக மாறிவிட்டோம் ஐயா. உங்களது சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக.